இருக்கீங்க? இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட மார்னிங் ரொட்டீன் தான். எஸ், இன்றைக்கு எனக்கு ஹாலிடே, பட் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறதுனால வீட்டில் இருந்தே நான் ஒர்க் பண்ண போகிறேன். என்னோடய ஒர்க்கு அண்ட் ஹோமை நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த கொஞ்சம் மளிகை சாமான் அங்கங்கே இருந்தது. ஃபஸ்ட்டு ஹாலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு பையில் வச்சு அதை முதல்ல கிச்சனில் கொண்டு போய் வைக்கிறேன். மே மந்த் லீவ் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி டீப் க்ளீன் எதுவுமே இல்லை. இன்றைக்கி துவைக்க வேண்டிய எல்லா துணியையும் ஃபஸ்ட்டு நான் மிஷின்குள்ளே போட்டுடுறேன். இன்றைக்கி 2 ரவுண்டு போடுற அளவு துணி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு ரவுண்டு போட்டுட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு அடுத்தடுத்த வேலைகள் பார்க்க போகிறேன். ஆக்சுவலி எங்களோட வாஷிங் மிஷினோட அவுட்லெட் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் வாங்கி அதை அட்டாச் பண்ணியிருந்தோம். அதுதான் அந்த அட்டாச்மெண்ட்டு. யூஸ்வலாகவே நாங்கள் ரின் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் ரின் லிக்விட் ஊற்றிட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக டைம் ஆகிடுச்சு கிளாஸுக்கு. ஃபஸ்ட்டு கிளாஸை முடிச்சுட்டு வந்துடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் இன்னும் ஒன்றும் பண்ணலை. கிளாஸ் முடிச்சுட்டு வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி எனக்கு ஒரே ஒரு செஷன் தான். அதனால் அந்த செஷனை முடிச்சுட்டு வந்து தான் நவிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தேன். நவி மேகி தான் கேட்டிருந்தா. ஆமாம், எனக்கும் தெரியும் மேகி ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி மேகி தான் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன் எப்படியும். ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் மேகி இருந்தது. அதை மட்டும் போட்டு கொடுத்தாச்சு அவளுக்கு. என்னதான் அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் ஆனால் அதை தான் சாப்பிட்ணுன்னு தோணுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் குறைச்சிருவேன். இன்றைக்கி போட்டிருந்த கோலம் இது தான். ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். வீடு ஃபுல்லாக க்ளீனும் பண்ணிட்டேன். கொஞ்சம் துணி மட்டும் இருக்குது. அதை ஈவினிங்காக போல் மடித்து வச்சிடலாம். நவிய எழுந்து வந்துட்டா. அவள் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபி குடிச்சிட்டு சும்மா வீடியோ பார்த்துட்ருக்கா. அவளுக்கு ஹாலிடேஸ் தான் இது. இப்போ நான் மேகி பாதி வந்துருச்சு. அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டேன். எல்லாமே விளக்கி முடிச்சாச்சு. மேகியுமே ரெடி ஆகிடுச்சு. இதை நவிக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். ஆல்ரெடி லாங் வீடியோவில் கேட்டிருந்தேன் அவங்க எல்லாருக்கிட்டேயும், உங்கள் வீட்டில் டீனேஜ் பசங்க இருந்தாங்கன்னா அது அந்த பசங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி ஆக்குப்பைடாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இங்கே நவி டான்ஸ் பண்ணுவா, ட்ராயிங் பண்ணுவா, இதை தவிர ஸ்டோரி எழுதுவா, ஜேர்னல் கூட எழுதுவா. அவங்கள ஆக்குப்பைடாக வைக்கிறதுக்கு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். மேகி ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம். அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு சேமியா உப்புமா தான் பண்ண போகிறேன். மேகி ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நவிக்கு கொடுத்துட்டு வந்துடுவோம். அவள் தான் பசியில் இருக்கா. அது எப்படின்னு தான் தெரியாது. மேகியை பார்த்தோன்னே இந்த பசங்களுக்கெலாம் அவ்வளோ சந்தோஷம். அடுத்து நான் எனக்கு சேமியா உப்புமா தான் பண்ண போகிறேன். இன்னொரு பாக்கெட் மேகி இருந்திருந்தால் 2 பேருக்கும் ஒரே வேலையாக முடிச்சிருக்கலாம். பட் ஆனால் ஒன்று இருந்ததுனால எனக்கு வேறு தனியாக பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்துண்டு போடுறேன். எனக்கு பெருங்காயத்தோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் போடுறேன். அதுக்கப்புறம் கேரட் ஒன்று இருந்தது, அதையுமே நல்லா துருவி போட்டுடுறேன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேவையான அளவு சேமியாவையும் இதோட மிக்ஸ் பண்ணிடுறேன். இது ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருந்தது. பார்க்கவே அந்த சேமியா மேகி மாதிரி தான் இருந்தது. பெருங்காயத்தோட வாசனையோட சேமியா இன்றைக்கி சூப்பராக வந்திருந்தது. நான் இந்த பூண்டு பொடி ஆல்ரெடி ரெசிபி கொடுத்துருக்கேன், போன வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த பூண்டு மிளகாய் பொடி வச்சு தான் சாப்பிட போகிறேன். சட்னி எனக்கு ஒருத்தருக்காக அப்படின்றதுனால நான் அரைக்கலை, இதுவே வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடும்போது ஒரு 11:30 மணி இருக்கும். மிஷின் ஓடி முடிச்சிருச்சு. இங்கே துணியை ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு காய போட்டுடுறேன். இதோட வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.